அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில் எல்லாருமே தாவேக்க கட்சி நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. முதல்வர் விஜயனுடைய தலைமையில் எல்லாரும் சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அதிமுக கட்சி மெல்ல மெல்ல வந்து கரைந்துட்டு இருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது. இருந்தாலுமே கூட இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம வந்து இடைத்தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்றது அவருடைய குறிக்கோளாக இருக்குது. ஸோ அதுக்காக நிறைய விஷயங்களை வந்து செய்துட்ருக்காரு. இந்த நிலையில தான் அண்ணாமலையை அதிமுகவுக்கு அழைக்கிறது தொடர்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அணி நிர்வாகிகள் எல்லாருமே ரகசிய ஆலோசனைகளை வந்து எடுத்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தது. மொத்தமே பார்த்தீங்கன்னா 47 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தது. இதில் 7 பேர் தங்களுடைய எம்எல்ஏக்களுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு முதல்வர் விஜயுடைய தாவேக்கள போய் இணைஞ்சிட்டாங்க. குறிப்பாக நேற்றைய தினம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா விராலிமலை தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சி விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த மாஜி அமைச்சருமான எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க எல்லாருமே தாவேக்கால போய் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது தவிர முன்னாள் அமைச்சர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், பல்வேறு அணிகளை சேர்ந்த நிர்வாகிகள் அப்படின்னு எல்லாருமே தாவேக்கால போய் இணைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால் அதிமுகவினுடைய பலம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. இதனுடைய அபாயம் இன்னும் அதிகமாகிக்கிட்டு தான் போகுது. ஆனாலுமே கூட அவருக்கு ஓரளவுக்கு நம்பிக்கையும் இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து விலக போகிறதாகவும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் இப்போ வந்து பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இவங்க எல்லாருமே விலகி போய் தாவேக்கால வந்து இணையதாக ஒரு சில விஷயங்கள் வந்து வெளியாகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தாவேக்கா ஆட்சி அமைச்சிருச்சு. ஸோ தாவேக்கால வந்து இருக்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடிவு பண்ணி இந்த விஷயங்களை வந்து செய்துட்ருக்காங்க. இப்போ தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அதிரடியான முடிவையை எடுத்திருக்காரு. ஏன் அண்ணாமலையை அதிமுகவுக்கு வந்து அழைக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அண்ணாமலையை அதிமுகவுக்கு நம்ம அழைக்கலாம் அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள், அணி நிர்வாகிகள் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன முடிவு பண்ண போகிறாரு? அண்ணாமலையை வந்து ஏற்றுக்க போகிறாரா, இல்லை வேண்டாம் அப்படின்னு நோ சொல்ல போகிறாரா அப்படின்னு தான் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. பெருசாக இந்த விஷயம் இன்னும் வெளியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கலைங்க. இது எல்லாமே ரகசியமான ஒரு ஆலோசனைகளில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனையில் அண்ணாமலைக்கு தமிழகத்தில் தனிப்பட்ட செல்வாக்கும் இருக்குது. இப்போதைக்கு அவர் பாஜகவில் இருந்து விலகிட்டார். இதனால் அவர் அதிமுகவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கட்சி வந்து உயிர்ப்போடு இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து யோசிச்சுட்ருக்காங்க. பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தவர் தான் அண்ணாமலை. அதாவது கடந்த ஆண்டு வரைக்குமே அவர் அந்த பொறுப்பில் தான் இருந்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் சட்டசபை தேர்தல் வரைக்குமே பாஜகவில் தாங்க செயல்பட்டு இருந்தார். பாஜக தான் பிரச்சாரங்கள்லாம் வந்து செய்துட்டு இருந்தார். எல்லா விஷயங்களையும் செய்தவர் தேர்தலில் மட்டும் ஒரு போட்டி போடலைங்க. தேர்தல் முடிவடைந்த அப்புறமா தான் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகினார். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டவர்கள் எல்லாருமே வந்து சந்தித்து ராஜினாமா பற்றி வந்து சொன்னார். சொல்லிவிட்டு அவர் அந்த கட்சியிலேருந்து விலகிட்டார். இப்போது அண்ணாமலை என்ன பண்ணார்னா தனியாக அவர் ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ தற்போது வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. இதில் உறுப்பினர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இயக்கத்தை விரைவில் அரசியல் கட்சியாக மாற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதை அண்ணாமலையே வந்து சொல்லியிருக்காருங்க. இந்த நிலையில் தான் அண்ணாமலையை எப்படியாவது அதிமுகவில் வந்து சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக வந்து அழைப்பு விடுக்க ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், அணி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆலோசனைகளை வந்து மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதுக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்க போகிறாரு எடப்பாடி அப்படின்னு தெரியல. ஸோ எல்லாருமே அதுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ் சொல்லிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அதிமுக கட்சிக்கு ஒரு நல்ல பலம் கிடைக்கும். ஏன்னா அண்ணாமலை வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்வார். அவருக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அவரோடு வந்து எடப்பாடியும் வந்து இணைந்து பயணிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இது ஒரு பக்கம் ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அதிமுகவில் இருந்து நிறைய அமைச்சர்கள் வந்து வெளியே போயிட்டாங்க. நிறைய எம்எல்ஏக்கள் வெளியே போயிட்டாங்க. ஆனால் வெளியே போனவங்களை பற்றியெல்லாம் எடப்பாடி அவர்கள் கவலையே படலைங்க. என்றைக்கு இருந்தாலும் இந்த கட்சியை நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டோடு இருந்துகிட்ருக்காரு. விலகின பற்றியவங்களை எல்லாத்தையுமே வந்து கவலைப்படாதீங்க. மதுராந்தகம் இடைத்தேர்தல் இப்போ வந்து நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அதில் நம்ம எப்படியாவது வந்து வெற்றி பெறணும் அப்படின்றத ஒரு உறுதியாக எடுத்து செயல்பட்டுருக்காரு. இதுதான் வந்து எடப்பாடி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்தரவு அப்படின்னே கூட சொல்லலாம்.
அதாவது மதுராந்தகம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஏ மரகதம் குமரவேல் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்துட்டு முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தாவேக்கால வந்து இணைஞ்சிட்டாரு. ஸோ அந்த தொகுதி இப்போ காலியாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. ஸோ அந்த இடைத்தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செங்கல்பட்டு மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் அவசரமாக ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய மற்றும் நகர நிர்வாகிகளுக்கிடையே வரவேற்கக்கூடிய இடைத்தேர்தல் வியூகங்கள் குறித்து எடப்பாடி அவர்கள் வந்து பேசியிருந்தார். அதே நேரம் இப்போலேருந்தே தேர்தல் பணிகளை வந்து களத்தில் இறங்கி நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கட்டளையும் விட்டுருக்காரு. மதுராந்தகம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக மீண்டும் வந்து களம் கண்டு அசுர பெரும்பான்மையோடு கட்டாயம் வந்து வெற்றி பெற்றே ஆகணும். துரோகத்தால் இணைந்த தொகுதியை உழைப்பால் வந்து மீட்டு எடுக்கணும். இதுதான் ஆளுங்கட்சியான தாவேகா மற்றும் எதிர்கட்சியான திமுகவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகுந்த பாடமாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கட்சிக்காக களத்தில் நின்று உண்மையாக உழைக்கக்கூடிய தொண்டர்கள், நிர்வாகிகள் யாருடைய உழைப்பும் வந்து கண்டிப்பாக வீணும் போகாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் தகுதியான எல்லாருக்குமே உரிய முறையில் பங்களிப்பு, போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து தடை இல்லாமல் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான வாக்குறுதிகளையும் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது அண்மை காலத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தாவேகா மற்றும் மாற்று கட்சிகளை நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க. அது வந்து யதார்த்தமான ஒரு விஷயந்தான். அதே சமயம் அதற்கு கடுமையான பதிலையும் இபிஎஸ் அங்கே வந்து பதிவு செய்திருக்காருங்க. ஏன்னா சுயநல காரணங்களுக்காகவோ அல்லது பதவிகளுக்காகவோ கட்சியை விட்டு யாரெல்லாம் வந்து விலகி போனாங்களோ அதை பற்றிலாம் இப்போ இருக்கக்கூடியவங்க யாரும் வந்து கவலைப்பட போகிறது கிடையாது. அதை பற்றி நம்ம எந்த விதமான கவலையும் கிடையாது. ஏன்னா அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க. கோடிக்கணக்கான உண்மையான ரத்தமான தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம் தான் அதிமுக. ஸோ அப்படிப்பட்ட தொண்டர்கள் நமக்கு இருக்கிற வரைக்கும், அவங்களாம் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப நம்பிக்கையாக பேசியிருக்காரு. அதாவது நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளோ பெரிய தொண்டர்கள் இருக்கும் பொழுது, அதாவது எப்போதுமே வந்து அவங்க தான் நமக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்துகிட்ருக்காங்க, தூண்களாக இருந்துகிட்ருக்காங்க. தலைவர்கள் மாறலாமே தவிர என்றைக்குமே தொண்டர்களுடைய பலம் அப்படின்றது மாறவே மாறாது. ஸோ நமக்காக சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆட்சி கவலாது அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. என்னதான் மரகதம் பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியில் போய் இணைந்திருந்தாலுமே கூட மரகதம் குமரவேல் தாவேகா சார்பில் மீண்டும் அதே தொகுதியில் வந்து களமிறங்குவார், அதாவது மதுராந்தகம் தொகுதியில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னதான் தாவேகா தன்னுடைய செல்வாக்கை வந்து சோதிக்கிறதுக்கு திமுகவும் தங்களுடைய கோட்டையை தக்க வைக்கிறதுக்கு அதிமுகவும் தீவிரம் காட்டிகிட்டு இருக்கிறதுனால மதுராந்தகம் இடைத்தேர்தல் களம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிக முக்கிய திருப்பு முனையாக அமையப்போகுது அப்படின்றத இந்த சின்ன சின்ன நகர்வுகள் மூலமாக நல்ல தெளிவாகவே தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மதுராந்தகம் தொகுதியில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு. அதே நேரம் அதிமுகவோட அண்ணாமலை வந்து சேர்ந்தார் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.